விமானம் விபத்துக்கு ஆளாகவிருப்பதை வாய்ப்புள்ளதை உணர்ந்து விமான கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே கால் விடுத்தார் விமானி. அப்படியென்றால் என்ன என்பதை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அகமதாபாத் விமான விபத்து அப்படிங்கிறது பல்வேறு கவலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த கடைசி கட்டத்தில் மேடே அப்படிங்கிற வார்த்தை கட்டுப்பாட்டு அறையை அலற செய்திருக்கிறது. அந்த மேடே என்ன அர்த்தம், அதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். குறிப்பாக கடுமையான ஒரு சூழல் இருக்கக்கூடிய விமான ஓட்டிகளோ அல்லது கப்பல் இயக்கக்கூடிய கேப்டனோ இது போன்ற ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் மேடே என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த மேடே அப்படிங்கிற வார்த்தை பிரெஞ்சு மூலமாக, அதாவது மொய்டஸ் என்ற வார்த்தை தான் அதனுடைய அர்த்தம். குறிப்பாக அதற்கான அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு உதவி தேவை, ஹெல்ப் மீ அப்படின்றதுக்கான பிரெஞ்சு மொழியிலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டது தான் இந்த மேடே. கிட்டத்தட்ட இந்த மேடேவை பொறுத்தளவிற்கு ஒரு ஆபத்தான நிலையில் இந்த விமானம் இருக்குது, இந்த கப்பல் இருக்குது அப்படிங்கிற ஒரு அவசர அழைப்பாக ஒரு கோட் வேர்டாக சொல்கிறது தான் இந்த மேடே. ஸோ மேடேவை பொறுத்தளவுக்கு 1920 இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஃபெட்ரிக் ஸ்டான்லி மோக்ஃபோர்ட் என்பவரால் முன்மொழியப்பட்டு அது 1927 ஏற்கப்பட்டது. அதற்கு பிறகு விமானமாக இருக்கட்டும் அல்லது கப்பலாக இருக்கட்டும், இந்த இடத்துலலாம் ரொம்ப ஆபத்தான மிகவும் எச்சரிக்கை மிகுந்த ஒரு காலகட்டத்தில் இந்த மேடே என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக அந்த மேடேவை 3 முறை சொல்லுவாங்க. மேடே 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 அப்படின்னு சொல்லிட்டா அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய ரேடியோ மானிட்டருக்கு உடனடியாக இந்த தகவல் போய் சேரும். அப்போது உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில் பணியாற்றக்கூடியவங்க எல்லாம் அதை உற்று நோக்கி அங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத முதல்ல கவனிக்க துவங்குவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை குறிப்பாக கண்காணிப்பு செய்யக்கூடிய பணிகளில் உடனடியாக அங்கே இந்த குரலை கேட்டதும் அவங்களுக்குடைய அந்த எச்சரிக்கை மணியாக அதை எடுத்துக்கொண்டு மற்ற பணிகளை தொடங்குவாங்க. அதுக்கு அடுத்து என்னென்ன விஷயங்கள் கேட்பாங்க அப்படின்னா, விமானத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்த இடத்துல விமானம் சரியாக செல்கிறது, அதே போல் இந்த விமானத்தினுடைய அடுத்த கட்ட அந்த செயல்பாடுகள் என்ன என்பது குறித்தெல்லாம், எரிபொருள் எப்படி இருக்குது, பறக்கக்கூடிய உயரம், வேகம் உள்ளிட்ட எல்லாத்தையுமே விமானி அங்கே இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிப்பார். இந்த தகவல் கிடைத்ததும் அந்த விமானத்தை காப்பாற்றுவதற்கான அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய பணிகளை உடனடியாக தொடங்குவாங்க. அகமதாபாத்லையும் இதே போன்ற ஒரு நிகழ்வு தான் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 5 நிமிடத்திற்குள்ளாக இந்த விமானமானது விபத்து ஏற்பட்டு மேடேங்கிற வார்த்தையை கேட்டதும் விரைவாக அந்த பகுதிக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பப்படுகிறது, தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்படுகிறது, காவல்துறை, இப்படி ஒட்டுமொத்தமாக இராணுவம் உட்பட அனைத்து உதவிகளும் கிடைத்தாலும் கூட அங்கே பல்வேறு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை, எச்சரிக்கையை உணர்த்தக்கூடிய வகையில் இந்த மேடே அப்படிங்கிற வார்த்தை தற்பொழுது இந்தியர்கள் மத்தியில் பெரிய ஆழமான ஒரு சொல்லாக மாறி இருக்கிறது.